ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட ஆவி பறக்க என்னோடய ஸ்டைலில் கஸ்தூரி மேத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ண பூரி மசால். பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி இருக்குது, டேஸ்ட்டும் அதே அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸி தாங்க, ஒரு ட்ரிக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கஸ்தூரி மேத்தியை லாஸ்ட் டைமில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க, இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் நீல வாக்காக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து தக்காளி எல்லாம் கட் பண்ணி போடுவாங்க. நான் வந்து தக்காளி பச்சை மிளகா அரைச்சி போட கொஞ்சம் மசாலாவாக இருக்கும், அதுக்காக அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேங்க. அப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். இது நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுட்டு நம்ம தாளிப்பை போட்டு ஆரம்பிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. இதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வதக்கிக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா ஒரு வதக்குன்னு வதக்கிக்கலாம். ஒரு லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு அந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும். ஓகேங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ஒரு கலந்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த அரைச்ச மிக்ஸி ஜாரை தண்ணி வச்சுருக்கேங்க, இதை நல்லா விட்டுக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்க போகிறேன். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். நல்லா கிண்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வேக வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்க, நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வச்சு இந்த கலந்து விட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாங்க. ஓகேங்க, இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஓகேங்க, இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேங்க. இதை 1 ஸ்பூன் தான் போட்டு காய்ச்சேன், அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்காக இதை அதோடு கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஓகே, இந்த திக்னஸ் போதும். கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும் கடலை மாவு விடுறது. ஓகே, இது நல்லா கெட்டியாகட்டும். இப்போ இதில் இன்னொன்று முக்கியமான ஒன்று சேர்க்க போகிற ஃப்ளேவருக்காக வாங்க பார்க்கலாம். கடைசியாக ஒன்று சேர்க்கணும்னு சொன்னால அதை பாருங்கள். டொண்டோடைங் கஸ்தூரி மேத்தி. இதை நல்லா க்ரன்ச் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே பூ மாதிரி பூ போட்டு விட்டுருங்க. இது மேக்ஸிமம் நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த பேட்டர்னில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப இந்த கஸ்தூரி மேத்தியை போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கு. ஓகேங்க, இது ஒரு 2 மினிட்ஸ் வச்சு இறக்கிடலாம். அப்புறம் இது மட்டும் பண்ணி எப்படி, இதுக்கு பூரி வேணும்ல, இங்கே பாருங்கள், பூரிக்கு ஆட்டா ரெடியாக இருக்குது. அப்படியே இதை தேய்ச்சி போட்டு எடுத்து பூரியோடு அதை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே வாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான டேஸ்டான என்னோடய ஸ்டைலில் பூரி மசால் ரெடி.